ஹாய் காய்ஸ், மற்ற மெமரி வச்சு நீங்கள் அட்டாக் அண்ட் டைட்டன்ல எபிசோட் 9 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நேற்று ஹாப்பியாக முடிஞ்சது. இன்னைக்கு தாக்குவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. பிரச்சனை சீரியஸ் ஆனதே அங்க கேம்ப் ரெஜிமெண்ட் ஆக்டிவா இல்லாதனால தான். இதனால இன்னும் நிறைய இருக்கு. மிலிட்டரி சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க. இதுல வேடிக்கையே அன்னைக்கு தான் டைட்டன்ஸை பத்தின விஷயங்களை கலெக்ட் பண்றதுக்காக சோலை விட்டு வெளியே போனாங்க. ஓ, எல்லாரும் அங்க பாருங்க. ஸ்கவுட் ரெஜிமெண்ட் இவங்க அங்கே போனால் அது இங்கே வருது. அங்க பாருங்க அந்த கமாண்டர் ஏர்மேன். அந்த டைட்டன்ஸ்க்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தீங்களா? அங்க பாருங்க கேப்டன் லீவாய். இந்த பேர் தான் நிறைய சொன்னாங்க. சின்ன பையனா தான் இருக்காங்க. மெரான் மாதிரி தான் இருக்கு. ஜாலியா போறாங்க. எக்ஸைட்மெண்ட்டாக போயிருக்கிறாங்க. ஓ, அப்படிதான் இருக்கா? ஜாலியா போறாங்க. முக்கியமான வேலையே மக்கள் தங்கறதுக்கு ஒரு சேஃபான இடத்தை கண்டுபிடிக்கிறது தான். அதனால சுவர்களுக்கு வெளியே போய் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸ்கவுட்டா இருக்கவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரிஸ்க்கும் அதிகம். ஸ்கவுட்ல இருக்க ஒரு சில பேர் தைரியமா இருக்காங்க. யாருக்குமே பயம் தெரியல, நல்லா கம்பீரமா இருக்காங்க எல்லாரும். உங்க பிஹேவியரே காட்டுது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால். இந்த மாதிரி மக்கள் போகாத ஏகப்பட்ட இடத்துக்குள்ள போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல 30% மக்கள் இறந்தும் போறாங்க. இந்த ஒரு விஷயத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், டைட்டன்ஸ் மனுஷங்களை விட இவங்களையும் தான் அசால்ட்டாக அட்டாக் பண்ணது, ஆனால் பயம் இல்லை. ஒரு நாள் நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு கெட்ட கனவா மறைஞ்சு போயிடுவீங்க. நாங்க எல்லாரும் உங்களை கண்டிப்பா அழிச்சிடுவோம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த போராட்டத்துல நாங்க தான் ஜெயிப்போம். உன்னால முடிஞ்சது பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்ல. பயமே இல்லை. காத்துக்கிட்டு யாரு? ஓ, அந்த லேவி அதானே. நல்லது. கீழ இருக்கிற நம்ம காம்ரேட் பாஸ்கோ பெட்ரா, நீங்க ரெண்டு பேரும் ரைட் சைடுல வர டைட்டனை பாத்துக்கோங்க. லெஃப்ட்ல வர டைட்டன்ஸை நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாரு. நம்ம டீம்ல இப்போ ஒருத்தர் இருக்காரு, அந்த மாதிரியே இருக்காங்க. பெரிய பாப்பாவா? அதுதான் எவ்வளவு இப்படிதான் ஹேண்டில் என்ன பண்ணுவாங்க. அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்கிறா? அவங்களும் ஒரு ஆளவே மதிக்கல. சால்ட்டு. என்ன பண்ணாலும் பார்க்க அழகா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உங்களை மொத்தமா அடிச்சுட்டா கவலைப்பட தேவையில்லை. கண்ணில் எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா? ஓடு. வா, கண்ணிலே விட்டேன். விளையாடுங்கிறாங்க இவங்கெல்லாம். அது கூட மண்டையிலே இது நிக்கிறாங்க. இல்ல, அதனால உன் அழுகையை நான் நிறுத்திடவா? கண்ணு கூட நல்லா அட்டாக் பண்ண இதாகுது. பசங்களாம் போறான்னா இங்கே விளையாடுங்கிறாங்க. அது கூட பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இந்த சைடும் போகுதானா? நான் இங்கதான் இருக்கேன். நான் உண்மையிலேயே நல்லா சண்டை போட்டேனா? உங்களுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தேனா? ப்ளீஸ் சார், இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இதெல்லாம் நீங்க முன்னேறி போறதுக்கு ஒரு காரணமா இருக்கும்ல. உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா சண்டை போட்டோம் சோல்ஜர். அப்புறம் நாளைக்கும் உன்னோட சக்தி எங்க கூட இருக்கும். உன்னோட எண்ணங்கள் இதோட அழிஞ்சு போயிடாது. அது எல்லார் மனசுலயும் இருக்கிற மாதிரி நான் தயார் பண்ணுவேன். என்னோட உயிர் மேல நான்
நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், கண்டிப்பா டைட்டன்ஸ் இல்லாம ஆக்கிடுவோம். I'm sorry. இவரு நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் இவர் கேட்டிருப்பாரா? எஸ் சார், நீங்க கொடுத்த வாக்கு அவர் கேட்டிருப்பாரு. அதனால அவர் நிம்மதியா கண்ண மூடிட்டாரு. நல்லதாவே நடக்கும். நாம எல்லாரும் கிளம்புறோம். சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? மூஞ்சில எந்த ரியாக்ஷனும் உங்களை இல்லை. கூட போய் பார்க்கலாம். நாங்க திரும்பி போகிறதுக்காக எங்க ஆட்கள் சாகல. நார்த் சைடுக்கு டைட்டன்ஸ் குரூப்பா போறாங்க. அவங்க சிட்டியவே அழிக்கிறாங்க. அது எங்க போகுதுன்னு எல்லாமே தெரியுது உங்களுக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இது மோசமா முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கிடைச்சிருக்கிற தகவல் படி செவரை படிச்சு உள்ள போயிட்டாங்க. இவங்களாம் தான் அங்கே வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு இப்போதான் தகவலே போது போல அந்த இதுக்கு. ஓ, அன்னைக்கு உள்ள என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. எங்களாவது காப்பாத்துங்க. இந்த இடம் ரொம்ப சூடா இருக்கு. நான் என்னோட வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா எங்க அம்மா அங்கேயும் உயிரோடு இருக்க முடியுது. ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இப்போதானே முழுங்கி இருக்கு, இனிமேல் தான் ஆசிட் போடும். யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். இந்த மாதிரி மோசமான நிலைமை இவன் எங்களுக்கு வந்துச்சு. நாங்க எல்லாத்தையும் தொலைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய கனவு எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். சும்மா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் நரகத்துக்கு போவீங்க. நீ எப்படி சர்வே பண்ணாதான் உங்க எல்லாரையும் என் கையால கொல்லுவேன். கேக்குதா? என் கையால கொல்லுவேன். ஒரு உரு அதுக்குள்ள இருந்தே வந்து இருக்கான். எப்படி இது? ஓ அப்பா, கழுத்துலலாம் தங்கல, தங்கல. உள்ள போய் அதுல இருந்தே முளைச்சு வந்துருக்கு. ஐயோ, இதுக்கு எப்ப விளக்கம் கொடுப்பாங்கன்னு தெரியலையே. எங்க ஆட்டம் முடிஞ்சது. வாயிலே தன்னை கூட விடாம எல்லாரையும் கொல்லுவேன். எழுந்துரு. எழுந்துரு. அப்பதான் உன்னை மறுபடியும் கொல்லுவேன். எனக்கு அட்டாக் பண்றவே தெரியுது, வெளியில பண்ணு. எனக்கு சொந்தம். நீங்க எல்லாரும் சாக போறீங்க. அவன் அவனாதான் இருக்கான். இப்பதாங்க நினைவுக்கே வரான் போல. அப்ப அது உள்ள இருந்துட்டே இருக்குமோ? இங்க பாரு, ஏன் உன்னால நகர முடியுதா? நான் சொல்றது கேக்குதா? ஏதாவது பேசு. இங்க பாரு, நடந்த எல்லாத்தையும் சொல்லிடு. அவங்க பயத்துல இருக்காங்க, ஆனா புரிஞ்சுக்குவாங்க. ஆர்மன், ஏன்? அவன் சொன்னதை கேட்டீங்களா? நம்ம எல்லாரும்
நார்மலாக தான் இருக்கு. அவன் சொல்றதுல இருந்து உங்க எல்லாருக்கும் புரிய வேணாம். இவன் நம்ம எல்லாரையும் சாப்பிட போறானா? நல்லா பாருங்க. அவங்க எதை டேய் 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 டேய். ம். இவனுங்க வேற மாதிரி புரிஞ்சு என்ன பண்ணிட்டு போறாங்க. அவங்களோட வால் ஏன் நம்மள நோக்கி இருக்கு? அத டைட்டன்ஸ கொலை பண்றதுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவர் எதுக்காக இப்படி பாக்குறாரு? அவன் உள்ள போய் வந்ததே ஞாபகம் இல்லை போல. அவன் எல்லாரும் என்ன பார்த்தா பயந்து போயிருக்காங்க. வா எனக்கு எல்லா கரன்சி ஸ்டாண்ட் பைல இருக்கணும். என்ன புரியுதா? கேஸ் மட்டும் கிடைக்கலன்னா ட்ராஸ்ட் சிட்டியை விட்டு எங்களால வெளியிலே போயிருக்க முடியாது. யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் லக்கு தான், வேற எதுவும் கிடையாது. கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஐம் so sorry. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்தனால எங்க யாராலையும் சப்ளை பண்ண இப்படி முடியல. பேசாத அத்தை, சிரிப்பு. கேஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா அதுவும் முடியல. அப்படின்னா நீங்க சொல்றது யாரெல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் அது வந்து ஆமா, ஒரு நிமிஷம். மிகாசா எங்க போயிருக்கா? அவனுக்கு ஒன்றும் ஆகல, அவன் நல்லா தான் இருக்கா. எங்களுக்கு அப்புறம் ஜான் லீட் பண்ண குரூப்ல வந்துட்டான். ஹே ஜான், மிகாசா இப்ப எங்க இருக்கா? அவளுக்கு எதுவும் ஆகலல? ஹே, எங்ககிட்ட பேசு. அவன் நல்லா கல்லு மாதிரி தான் இருப்பான். என்னால முடிஞ்சா நான் உங்களுக்கு சொல்றேன். எங்களை சைலண்டா இருக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டாங்க. அப்படியே காமெடி தானே பண்ற. முட்டாள்தனமா இருக்கு. யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா சீக்கிரம் தெரிஞ்சிடும். அப்படி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. Secret ஆ வச்சுக்க சொல்லிருக்காங்க. இறந்து போன டைட்டன்ஸ் உடம்ப வச்சு அப்ப அவனை வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ? உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது டெம்பரவரி தான். அதனால அலர்ட்டா இருக்கணும். தயாரா இருக்கிறது தான் நல்லது. என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதை நம்மளால மாற்ற முடியாது. ஏய், ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். ஆனா என்ன மன்னிச்சிருக்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வேன்கார்ட் போஸ்ட்ல இருக்காங்க. அவங்கள நினைச்சுதான் கவலையா இருக்கேன். ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஒரு மெசேஜர் வந்திருந்தான். அவன் முகம் பார்க்கறதுக்கு சுத்தமா சரியில்லை. சோல்ஜர், என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை கவனிக்கிறது தான் ரொம்ப நல்லது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அந்த பசங்களை காப்பாத்துனீங்கன்னு சொல்றாங்களே, அது எல்லாமே உண்மையா? அவங்க கெடேட்ஸால தானே இருக்காங்க. அவங்களும் வேன்கார்ட்ல தானே சார் இருக்காங்க. அதில் தான் இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். நான் எதுக்காக எப்படி பேசணும்னு எனக்கே தெரியல. நல்லா தான் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ஆகாது. எப்படி உயிரோடு இருக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதில் ஒருத்தன் இது வரைக்கும் நான் பார்க்காத பெஸ்ட் ஃபைட்டர். இன்னொருத்தர் யாரை பற்றி கேட்காம ஸ்டபனாக இருக்கிறது. மனதைரியம் அவங்களுக்கு ஜாஸ்தி. அதோட அவங்க ஃப்ரெண்டு ஜீனியஸ். அவங்க நல்லா தான் இருப்பாங்க. எனக்கு அதுல 3 பேரும் 3 ரகம். அடே என்னடா இந்த காப்பாத்துறதெல்லாம் பார்க்கல. அவனே குழப்பத்துல வேற. ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. வாயை திறந்து பேசினாதான் தெரியும். என்ன மனுஷங்க சார், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. எங்க முன்னாடி நடிக்கிறியா? நான் கேட்கிற கேள்வி உனக்கு புரிஞ்சிருக்கும். மரியாதையா பதில் சொல்லு. தெரியாத மாதிரி நடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு வேற வழி இல்ல. உன் உருவம் மாத்திரத்துக்கு முன்னாடி அட இல்லையா அவனுக்கு ஒன்றும் புரியல. இந்த ஒரு நடிப்பு நடந்ததை நாங்க பார்த்துட்டோம். எல்லா காங்கிரஸ் முன்னாடியும் இறந்து போன டைட்டன்ஸ் உடம்புல நீ வெளியே வந்த. யாருக்குமே தெரியாத ஒரு வித்தியாசமான டைட்டன் திடீர்னு ரோஸ் வரை உடைச்சிட்டு வந்தது. அந்த டைட்டன் நீதான். அதனால மெஜஸ்டியே நீ இந்த ஃபோர்ஸ்ல இருக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்திருந்தாலும் ரிஸ்க் தான். நீ டேஞ்சர்ன்றதுனால உன்னை அழிக்கிறதுக்கு என்கிட்ட பவர் இருக்கு. இது அப்படியே என்னால விட்டுட்டு இருக்க முடியாது. நீ நல்லவரோ கெட்டவரோ நீ யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுனால எங்களுக்கு தான் ஆபத்து. திடீர்னு நார்மல் டைட்டனுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? யாருக்கு தெரியும்? நீ அந்த டைட்டனுக்கு உதவி பண்றியா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. என்ன மன்னிச்சுக்கோங்க. மனித இனமே பிரச்சனையில தான் இருக்கு. அதனால உனக்காக என்னால யாரோட டைமையும் வேஸ்ட் பண்ண முடியாது. அவன் டைட்டன் உருவத்தில் இருக்கும்போதே நம்மளும் தயா பண்ணான். நீ இருந்தா கூட என்னோட மனசு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லாத.
முடியாது. இவங்க மனசை மாற்றவும் முடியாது. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு தான் டைம் வேஸ்ட். சார் ப்ளீஸ், இது நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். இவன் மனுஷனா இருக்கிறதுனால நம்ம வெப்பன்ஸ் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பைத்தியம். எக்ஸ்கியூஸ் மீ. நான் இங்க நிக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதையும் தாண்டி இந்த வேலையை நான் முடிச்சு காட்டுவேன் உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் என்னோட டெக்னிக்கை வச்சு உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எங்ககிட்ட மோத வர எல்லாரையும் நாங்க எதிரிகளா மட்டும்தான் பார்ப்போம். வா நான் இது கெத்து. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஃப்ரெஷரா எலக்ட்ல சேர்ந்துட்டான். இந்த பொண்ணு 100 சோல்ஜர்ஸ்க்கு சமம். இந்த பொண்ணை இழந்துட்டோம்னா நமக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. சரி, என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. எதுத்தாலும் பிரச்சனை தான்டா. என்ன நடந்துட்டு இருக்கு? விகாஸ், உன்னால அவங்க எல்லாரையும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே தாக்கு பிடிக்க முடிஞ்சாலும் உன்னால இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏறனை தாக்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன எதிர்த்தாகணும். அதுக்காக நான் மொத்த ரெஜிமெண்ட்டையும் எதிர்க்க தயாரா இருக்கேன். மற்றவங்க நம்மளை பத்தி என்ன பேசணும்னு எனக்கு கவலை இல்லை. இதுக்கு இது தீர்வு கிடையாது. இது பேய். புரியல, அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நம்ம தான் பொறுமையா அவங்களுக்கு புரிய வச்சாகணும். நான் ஒரு டைட்டன் எனக்கு கூட தான் தெரியாம இருக்கா? எனக்கு தெரியவே இல்லையே. இதுக்கு எழுந்திருச்சு நிக்க கூட சக்தி இல்லை. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தா அவனுக்கே தெரியல. அப்ப என்ன சொல்றது? என்னங்க, கொன்னுடுவாங்களா? அவன் என்ன சொன்னாரு? எல்லாரும் முன்னாடியும் ஒரு இறந்து போன டைட்டன் முழுங்க வந்து வெளியே வந்தாராம். என்ன சொல்றாரு அவரு? அவர் சொல்றது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. முழுவதுமா மறந்துட்டேன். எல்லாமே ஒரு கனவுதான். இது எப்படி நடந்துச்சுன்னு புரியல. என்னுடைய sleeve, என்னுடைய கை, நான் உண்மையாவே ஒரு டைட்டனா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போதான் எல்லாம் நான் மறுபடியும் கேட்கிறேன். நீ மனுஷனா இல்ல டைட்டனா? கிட்ட வாயா தெரியும். மனுஷன் சொல்லிடுறாருண்ணா விட மாட்டான் போல அவன். என்ன சொல்றதுக்கு என்னோட உயிர் மட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் எப்பவுமே உங்கள ஒருத்தன் தான். நான் மனுஷன் தான். டைட்டன் பேசுமாயா? அப்படிதான் நீ சொல்லிக்கிற. ஆனா என்கிட்ட வேற வழி இல்ல. ஏன்டா கேட்ட பைத்தியமே. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. ஆனால் அங்கே இருந்தால் குழப்பமாக தான் இருக்கும் நியாயம். ஆனாலும் இதை பண்ணிதான் ஆகணும். ஏய் பட் அந்த பீரங்கையெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும்? நான் வீட்ல இல்லாதப்போ ஒழுங்கா நடந்துக்க. அப்பதான் பேஸ்மெண்ட்ல இருக்கிற சீக்ரெட்டை காட்டுவேன். நான் சொல்றதை கவனமா கேளு. இந்த சாவி எப்பவும் உன் கூடவே இருக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே தான் இப்போ ஏதோ விஷயம் இந்த இருக்குது. சாவியை பார்க்கும்போதெல்லாம் உனக்குள்ள எப்பவுமே ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். அது அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள நான் போகணும்ன்றது. இதாங்க ஏதோ நடக்குது. இதை மறக்கிறதுக்கு நான் உனக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன். ஐம் சாரி. இதை பத்தி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த டைம் வந்ததுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோ. மரியாதை சொல்றேன். உன் கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போ. இது நல்லா இருக்காது. இருந்தாலும் நான் இவர் செய்யணும். கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணியிருக்காரு. மறக்க வச்சிருக்காரு போல இருக்காரு. இப்போ ஒரு பையனையே தியாகம் பண்ணியிருக்காரு தானே. ஏய் ஒரு வாரம் முடியுதா? மறந்துட்டானா? உருமாறினா டைட்டனா திரும்ப. அந்த ரெட் கலர் டைட்டன் மாதிரி மாறினாங்க. அவங்க இறந்து போயிட்டானா? ஐயோ அப்பா. இல்லை எலும்பு தான் இருக்கு. ஐயோ விட மாட்டாங்களே இவங்களாம். அப்புறம்
இந்த 50 அடி டைட்னா மாறி இருக்கு. ஐயோ ஏங்க ஒரு எபிசோடும் பார்க்கறதுக்கு மண்டை கிரு கிரு கிருன்னு ஆகுதுங்க. என்ன நடக்குது என்னன்னு ஒரு இளவும் புரியல. ஆனா வந்து எல்லாமே என்ன சொல்ற ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியே மண்டை வெடிக்குது. இது என்னடா என்ன நடக்குதுன்றது எப்போ சொல்லுவாங்கன்ற மாதிரி இருக்கு. நான் நினச்சேன் இப்போ டைட்டில்லேருந்து திரும்ப நார்மல் ஆகிட்டான். அதாவது நான் எப்படி நினச்சேன்னா இனிமேல் கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுமோ, ஒரு மாதிரி பிஹேவியர் மாதிரி வேடாக பண்ணுவானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நார்மலுக்கு வந்துட்டான். வந்து திரும்ப வந்து டைட்டனா மாறுறப்போ இன்னும் ஷாக்கு. அப்போ அவனால் எந்த டைட்டனா வேணாலும் உருமாற முடியுதா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது அந்த 50 அடி டைட்டனா, அதுவும் அந்த உருவத்துக்கு லாஸ்ட் எடுக்கிறான். அப்போ இவன் நினச்சா எதுக்கு வேணாலும் உருமாறலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன நடந்திருக்கு பேக்ரவுண்டில், அவங்க அப்பா தான் ஏதோ பண்ணியிருக்காருன்றது மட்டும் தெரியுது. பட் அது எப்படி என்ன ஏது இதெல்லாம் எப்படா தெரியுன்றது ரொம்ப வெயிட்டிங் ஆகுது. அது எப்போ நடக்கும்ன்ற மாதிரி. ஆனால் எனக்கு ஸ்கின்னே இல்லை, வெறும் எலும்பு தான் இருக்குது. எனக்கு அந்த மெமரியும் இருக்குது. இப்படி பண்ண இப்படி மாறுவான்ட்டு அது கடிச்சு ஒன்று மாறினா அப்போ உனக்கு ஏதோ தெரியுதுன்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த பேஸ்மெண்ட் விஷயம் என்னன்றது தெரியல. நான் ஃபஸ்ட்டு சரி கழுத்தில் ஸ்டே பண்ணியிருப்போம், நம்ம இன்னும் பெருசாக யோசிச்சு என்னவோ சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இவன் வந்து அதுலேருந்தே திரும்ப இன்னொரு டைட்டனாக வருவான்றது சுத்தமாக எதிர்பார்க்கல. இப்படி ஒரு வழி இருக்குன்றதும் யோசிச்சே பார்க்கல. ஆமாம், நான் அதாவது வயிற்றுக்குள்ள தான் போயிருக்கேன். ஜீரணமாகி அது உள்ளே போன சமயத்துக்கு ஏதோ நடந்திருக்கு. அதாவது அவங்க அப்பா வந்து இதெல்லாம் மறக்கடிக்கணும்னு ஏதாவது ஊசி போட்டு இதெல்லாம் மறக்கடிச்சிட்டாரா, அவனுக்கு டைம் வரப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டோன்றது. அது இப்போ தான் அதெல்லாம் ஒரு ஆபத்துன்னு வரப்போ அதெல்லாம் அந்த மெமரிஸ்லாம் அவனுக்கு வருதா, அது எப்படி கணக்குன்னு தெரியல. அப்படின்னு தான் இப்போ டோட்டலாக மாந்துட்டு இருந்தா இதெல்லாம் அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. பட் தெரியுது கரெக்டாக என்ன பண்ணால் என்ன நடக்கும்ன்றதுலாம் தெரியும். அப்போ அவனுக்கு மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு தான் அர்த்தம். முக்கியமாக அந்த சாவி. ஸோ இந்த சாவி போய் அங்கே அந்த பேஸ்மெண்ட்டு போய் என்னன்றதை பார்த்தாலே அவனை என்ன பண்ணியிருக்காங்க என்னன்றதெல்லாம் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ப்ரூஃபாக அது தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு வழிவகுக்குமே. ஆனால் இவங்க என்னடானா அதுக்கு மேலே அவசரப்படுறாங்க. வந்துட்டான் சரி என்ன பேச்சு நடத்தி அவனை எதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளேயே இது டைட்னா. ஆனால் அது நியாயம் தான். யாராக இருந்தாலுமே இப்போ அந்த டைட்டிலேருந்து ஒரு மாதிரி வந்திருக்கானா இவன் மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவானா, உள்ளேருந்து டைட்டன் சப்போர்ட் பண்ணுவான்ற குழப்பம் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு உடனே அட்டாக்கு யாருங்கன்னா அதுக்கும் என்னன்றது புரியல. ஒரு மாதிரி கலவரமாக போயிடுச்சு. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா டைட்டன் வந்து நம்ம ஒரு மனுஷனாலே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ இந்த டைட்டன்ஸ்லாம் வந்து தானாக அதாவது உருவமாக வந்துச்சா, இல்லை இதுவும் மனுஷங்க யாராவது கிரியேட் பண்ணிட்டு இதுங்கெல்லாம் இப்படி கிளம்புச்சா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படியும் இருக்கலாம் மேபி. இதுங்க வந்து நான் எப்படி நினச்சேன் டைட்டன்ஸ்னா அந்த காலத்துலேருந்து வாழும் அப்படி. ஒருவேளை இது மனுஷங்க ஆராய்ச்சியிலேருந்து தான் இப்படி எதனா உருமாறி எதனா கொலாப்ஸாக இப்படி வந்துச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ இவங்க சொல்கிறப்போ எனக்கு அந்த டவுட் அது பார்க்குறவங்க அந்த டவுட் தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் கொலபடியாக இருந்தால் இப்படி ஆயிருக்குமோன்ற மாதிரி. இப்போ கதையே எனக்கு வேறு மாதிரி தோணுது. பட் பார்க்கலாங்க. ஒரு எபிசோடே இப்படி வந்து சஸ்பென்ஸ் கொடுத்து ஒன்றா பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுறது. பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்புறம் லெவியா லிவையா தெரில, அதுவும் டப்பிங் மிஸ்டேக்கா என்னன்னு தெரில. நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் பயங்கரமா இருந்தது. அவன் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான்ல. அதுக்குள்ள கேப்டன் பயங்கர ஸ்ட்ராங்கு. அந்த டீம் பயங்கரமா இருந்துச்சுங்க. எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. யாருக்கிட்டையும் பயம்னு ஒன்று இல்லவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. மூஞ்சில கூட பயம் இல்லையா அவள். அதுக்கு மேலே வேற அவள் வந்து என்ன சைக்கோ மாதிரி அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறா. ஹாபி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ போறானோ அதை பார்த்தா பயந்து நடுங்கிட்டு அது 1008 பிளான் பண்ணி அப்படி பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் போய் விளையாண்டுறாங்க அது இடத்துக்குள்ளேயே போயிட்டு. அதாவது இவங்க தான் வந்து வெளியே போய் என்னென்ன நடக்குது, அதாவது மனுஷங்க பார்க்காத இடம்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ போராடி இருப்பாங்கன்றதை அதுலேயே காட்டுது. அவங்க செயல்பாடு அதுவும் அவங்கறானே அவன் மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை. அதுலேயே தெரியுது எவ்வளோ போறான்னு. அதே மாதிரி அவங்கள்ட்ட பயம். இப்போ தன்னை மென்று தின்னுட்டு இருக்கு அப்போ கூட வந்து அவன் போராடுறான் அப்படின்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு போராளியாக இருந்திருப்பாங்கன்றதை அந்த சீன்லேயே காட்டுச்சு. அது ஒன்றும் வேற லெவலில் இருக்குது. அந்த டீம்லாம் இந்த டீம் கூட ஜாயின் ஆகி ஒன்று ஆச்சுன்னா இப்போ எப்படா இருக்குன்ற மாதிரி தான் யோசனை போச்சு. இப்போ இன்னொரு கவலை என்னன்னா எரன் வந்து இப்போ டைட்டனாக மாறிட்டான்ல. இப்போ இவங்க எப்படி சும்மாவே விட மாட்டாங்களே. நான் கூட சரி மனுஷன்னு சொன்னால் விட்டுருவாங்க, இல்லை மனுஷனாகவே இருப்பான்னு நினச்சேன். இது வேறு மாதிரி மாறினதுனால இப்போ அது எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, அவனை அழிக்க தான் பார்ப்பாங்க, இல்லை புரிஞ்சுக்கிட்டு இவங்க சைடு வச்சுப்பாங்களா. இன்னும் அந்த லெவி டீம் அவங்க வந்தாங்கன்னா அது அவங்க எப்படி இதை எடுத்துப்பாங்கன்றது தெரில. இது ஃபஸ்ட் எல்லோரும் அக்செப்ட் பண்ணணும்ல, அதுக்கே அவங்க மைண்ட் செட் வரணும். என்னன்னு தெரில. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுக்கோ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.